எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் தெரியும், எனக்குன்னு இல்லை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரை. அவர் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, பெரிய சிங்கர் கூட அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம காது கிட்ட மட்டும்தான் பாடுவாரு. அதுவும் எப்படி, ஒரே ராகம், கலாரி ராகம், அதுல மட்டும்தான் பாடுவார். எப்படி அது மாதிரி காது விட்டு காது பாடிக்கிட்டே இருப்பாரு அவரு. சரி, திடீர்னு பார்த்தா டாக்டரா மாட்டுவாரு. நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் வெளிச்சமா எடுக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு ரத்தம் எடுத்துன்னு போயிடுவாரு அவரு. சரி, இவர் நம்மளாண்டே ரத்தம் எடுத்து நம்ம தூங்க விடாம பண்றாரு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ஆல் அவுட் வாங்கி வந்து ரூம்ல மாட்டிட்டு பட்டேன். இன்னைக்கு நைட்டு எல்லாரையும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணிட்டு லைட்டு போட்டு எல்லாரையும் உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்துட்டேன். நைட்டு ஏஞ்சி பார்த்தா ஆல் அவுட் மேலே கச்சேரி நடந்துங்குது. பார்த்தா சித்ரா தேவி பிரியா இறங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இசை மழையில் நனிய தயாரா தயாரான்னுங்கிறாங்க. அவங்க வந்து உலகத்துல எது எதோ கண்டுபிடிக்கிறாங்க, இவங்களை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு விஷயத்த கூட கண்டுபிடிக்க மாட்டேறாங்க. அப்படியே படையெத்துன்னு வராங்க. இதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இவங்க சும்மா விடக்கூடாது. இனிமேல் கடிக்கிறியா வா, இந்த ஆல் அவுட்டு இந்த கொசு இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் அவங்க வந்த கொசு கிட்ட சிங்கிள்ஸ் நிக்க போறேன். ஒண்டி நீ ஆம்பளையா நான் ஆம்பளையா பாத்துக்கலாம் வா, அச்சிக்கலாம் வா சொல்லிட்டு சிங்கிள்ஸ் நிக்க போறேன். யார் என் கூட வரீங்க எல்லாரும் வாங்க, கொசு மேல படையெடுத்து போலாம்.